ஐக்கிய ராச்சியத்தின் தலைநகர் லண்டன் மாநகரில் ஹைகேட் பகுதியில் உள்ள இந்த மயானத்தில் நீங்காத துயில் புரிகின்றார் விஞ்ஞான சோசலிசத்தின் நிறுவகரும் சர்வதேச பாட்டாளி வர்க்கத்தின் மாபெரும் ஆசானுமான கார்ல் மார்க்ஸ் அவர்கள். தனது இறுதி காலத்தை இந்த வீட்டில் கழித்த கார்ல் மார்க்ஸ் உயிர் நீத்தது 1883 ஆண்டு. அவர் உயிர் நீத்து சரியாக 110 வருடங்களின் பின்னர், அதாவது 1993 ஆண்டு பர்மிங்ஹாம் பகுதியில் உள்ள இந்த மயானத்தில் இலங்கையின் கம்யூனிச இயக்கத்தின் முன்னோடி தலைவரும் சித்தாந்த ஆசிரியருமான சன் என்று அழைக்கப்படும் தோழர் நாகலிங்கம் சண்முகதாசன் அடக்கம் செய்யப்பட்டார். தனது இறுதி காலத்தை தனது மகளின் குடும்பத்தினருடன் இந்த வீட்டில் கழித்த தோழர் சண்முகதாசன் இலங்கையில் மாத்திரமல்ல, ஆசிய மற்றும் சர்வதேச கம்யூனிச வட்டாரங்களில் மிகவும் பிரபலமானவர். இலங்கையில் புரட்சிகர இயக்கத்துக்கு இவர் செய்த பங்களிப்புகள் குறித்த வாத பிரதிவாதங்கள் இன்னமும் தொடர்கின்ற போதிலும், அங்கு மாவோவாத இயக்கத்தை முன்னெடுத்து தலைமை தாங்கியதில் அவரது பங்களிப்பு தொடர்பில் மாற்று கருத்து எதுவும் கிடையாது. 1919 யாழ்ப்பாணத்தில் மானிப்பாய் என்னும் இடத்தில் பிறந்த தோழர் சண்முகதாசன் தனது பல்கலைக்கழக கல்வியை முடித்துக்கொண்ட அதே ஆண்டில், அதாவது 1943 ஆண்டில் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து தனது கம்யூனிச வாழ்வை ஆரம்பித்துவிட்டார். பாராளுமன்ற அரசியலின் கவர்ச்சி காரணமாக பல இடதுசாரி தலைவர்கள் தமது கொள்கையில் இருந்து பிறழ்ந்து வர்க்க சமரசம் செய்து கொண்ட போதிலும், தனது பாதையை மாற்றிக்கொள்ள விளையாத சண்முகதாசனின் நிதான போக்கு இன்று அவரை ஒரு சிறந்த கம்யூனிஸ்டாக முன்னிலைப்படுத்தியுள்ளது. சர்வதேச கம்யூனிச சமூகத்தில் 60களில் உருவான தத்துவார்த்த போராட்டத்தின் போது தோழர் சண்முகதாசன் தன்னை சீன தலைவர் மாவோ சேதுங்கின் அணியில் இணைத்துக் கொண்டார். பெரிய அரசியல்வாதி என்று சொல்லுகிறவர்கள் நாங்கள் கேட்கிற சாதாரணமான இளைஞர்கள் கேட்கிற கேள்வி கொண்டு பதில் சொல்ல முடியாது இருந்தார்கள். அதில் நான் பேர்களை சொல்ல விரும்பவில்லை. 30-32 வருஷத்துக்கு பிறகு ஒப்புக்கொள்கிறார்கள். இவர் 4 வருஷத்துக்கு முதல் அல்லது 5 வருஷத்துக்கு முதல் பகிரங்கமாக ஒப்புக்கொள்கிறார். சோவியத் யூனியனில் நடந்தது எல்லாம் பிழைதான் சொல்லி. ஆனால் மாசேதோ முதலில் சொல்லி போட்டார். இதற்கான கட்சி விளக்கம் எல்லாம், அதாவது புறபகண்டா என்ற வகையிலே, நாங்கள் பிரச்சார என்ற வகையிலே தோழர் சண்முகதாசன் அருமையான கருத்துக்களை, ஆணித்தரமான கருத்துக்கள் எல்லாம் வைத்தார். அது நிகராக ஈடாக ஒரு தரம் ஒன்றுமே ஒரு கருத்தை எதிர்கருத்தை வைக்கிறதற்கு வாய்ப்பளிக்க முடியாத வகையிலே அவர் சொன்னார். அதுதான் மேல் நடந்தது. இலங்கை பூராவும் இருந்த மார்க்சிய புத்திஜீவிகளுக்கு அரசியல் ஆசானாக திகழ்ந்த தோழர் சன் அவர்கள் மார்க்சியம், லெனினிசம் ஆகியவற்றை மக்கள் மத்தியில் பரப்புவதற்கு பணியாற்றிய மிக முக்கிய இலங்கை தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ட்ரொட்ஸ்கியவாதம், சீர்திருத்தவாதம் மற்றும் நவீன திரிபுவாதம் ஆகியவற்றை இவர் கடுமையாக எதிர்த்தார். தோழர் சண்முகதாசனின் தத்துவார்த்தம் அவரது குடும்ப வாழ்விலும் வியாபித்திருந்தது என்று கூறுகிறார் அவரது மருமகன் டாக்டர் MS தம்பிராஜா. தன்னுடைய அரசியல் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் வியாபித்திருந்தது என்று சொல்ல வேண்டும். குடும்ப விஷயமானாலும் சாதாரண சடங்குகள் என்றும் சரி, அவரது தத்துவார்த்த பார்வை, அவர் முழுமையாக நம்பிய அந்த தத்துவார்த்தம் ஊடுருவி இருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. இதற்காக நான் உங்களுக்கு சில உதாரணங்களை சொல்ல முடியும். தனது வாழ்க்கையில் ஷன் பொருள் சேர்த்து வைக்கவில்லை. அவர் எந்த ஒரு கட்டத்திலையும் அவர் ஒரு அலவன்ஸாக சம்பளம் பெற்றாரை ஒழிய சம்பளத்துக்காக அவர் வாழ்க்கையில் எப்போதும் வேலை செய்ததே இல்லை. ஒரு மனிதன் தனது முழு வாழ்க்கையும் அந்த அம்மாதிரி பொருள் சம்பாதிக்காமல் கடத்த முடியும் என்பது ஒரு நம்பக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ஆனாலும் ஷன்னை பொறுத்தவரையில் அது உண்மை, எனக்கு நன்றாகவே தெரிந்த ஒரு உண்மை.
பொருள் சேர்க்காது மட்டுமல்ல, அவர் வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களில் அவருடைய பொருள் முதல்வாதம் முன்னோங்கி இருந்தது. இதற்காக ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமானால், அவர் தனது மனைவியார் இறந்த போதும் கூட அந்த அஸ்தியை அவர் பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். அதற்கு அவர் கூறிய காரணம், ஆளே போய்விட்ட பிறகு அஸ்தி எதற்கு என்பதுதான். எனவே அவர் முழுக்க முழுக்க ஒரு பொருள் முதல்வாதியாக திகழ்ந்ததனால் மூட நம்பிக்கைகள் அறவாக நம்பிக்கை அற்றவராகவே விளங்கினார். அரசியல் வாழ்வில் தனது கொள்கையில் மிகுந்த பிடிவாதம் கொண்டவராக திகழ்ந்த சண்முகதாசன் அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சிறந்த நண்பராக திகழ்ந்ததாகவும் அவர் கூறுகிறார். தனிப்பட்ட முறையில் குடும்பஸ்தன் என்ற வகையில் அவர் ஒரு சிறந்த தகப்பனாகவும் ஒரு சிறந்த ஒரு குடும்பஸ்தவாதியாகவும் இருந்தார் என்று சொல்ல வேண்டும். அவருடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அவர் ஒவ்வொரு பிறந்தநாளின் போதும் ஒரு கடிதம் எழுதுவதை ஒரு போக்காகவே கொண்டிருந்தார். எங்கு சென்றாலும் அவர் நண்பர்களையும் குடும்பஸ்தர்களையும் சந்தித்து பேசுவதோ அல்லது தொலைபேசியில் அழைப்பதோ ஒரு வழக்கமாகவே வைத்திருந்தார். அரசியலில் வெறும் ஒரு கடும் போக்கு கொண்டிருந்தாலும், ஒரு தன முரட்டு பிடிவாதம் இருந்தாலும், தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் ஒரு சாதாரண மனிதனாக, மனித நேயம் மிக்க ஒருவராகவே திகழ்ந்தார். சிறந்த தொழிற்சங்கவாதியாக, சிறந்த போராளியாக, சிறந்த தத்துவ ஆசிரியனாக வர்ணிக்கப்படும் சண்முகதாசன் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சாதி ஒழிப்பு மற்றும் ஆலய நுழைவு போராட்டங்களில் கணிசமான பங்கை ஆற்றியுள்ளார். சங்கானை சம்பவம் மிக நெருக்கடியான சூழ்நிலையில அந்த மக்கள் தவிக்கிறார்கள். வெளியே போயிடாது, வெளியில இருந்து வேர்களுக்கு உதவி செய்ய முடியாது, பஞ்சம் பஞ்சவட்டணியில் எல்லாம் இருக்கிறார்கள். அதை விட துப்பாக்கி சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கு. அவர்களை வெளியேறாம வச்சுக்கிறதுக்கு நாங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்கல. ஊரடங்கு சட்டம் போட்டு முடியாது. திடீரென வந்துறங்கினார் போலீஸ் மறைச்சி விடுது. சொன்னார் போலீஸ், எனக்கு இந்த ஊரடங்கு சட்டம் என்ன ஒன்று செய்யாதுன்னு சொல்லி. அப்படி மீறி நடக்கிறதுக்கு நீ எது நடவடிக்கை சட்டப்படி இருந்தா அந்த நடவடிக்கை எடு. அப்படியே மிரண்டு போனார். பிறகு அங்கே இருந்து கொழும்பு விரைவுகள் தொடர்பு கொண்டிருப்பார்கள். அங்கே இருந்து ஆடப்படான்னு தான் சொல்லியிருப்பார். பிறகு நல்ல ஒரு கூட்டம் அன்றைக்கு அங்கே வைத்து சொன்னார், கடைசி வரைக்கும் விட்டுக்கூடாத போராட்டமே வெற்றியை தரும். இன்னொன்னு சொன்னார், தூசிகள் துடைக்காமல் அகலாது, விடாதீர்கள். கடைசியா நாங்கள் ஒன்று மட்டும் கொண்டு போறதில்லை, எடுக்கிறோம் இல்லை, போராடித்தான் உரிமையை பெறணும். அதோடு அந்த மக்கள் எல்லாரையும் அவர் வென்றெடுத்தார். வர்க்க போராட்டத்தின் வெற்றி ஆயுத போராட்டமின்றி நடந்ததில்லை என்ற நிலைப்பாட்டில் நம்பிக்கை வைத்திருந்த போதிலும் ஜேவிபியினரின் செயற்பாட்டை தோழர் சண்முகதாசன் ஆரம்பம் முதலே எதிர்த்து வந்துள்ளார். அவர்களின் போக்கில் இனவாதம் தென்பட்டதாக அவர் கருதினார். ஜேவிபி எங்களோடு நல்லா நெருங்கி பழகிய போதும் இனவாதத்தை அவர்கள் வளர்க்கிறவர்களா தன்மாறினார்கள். அதாவது அவர்கள் என்ன நினைத்தார்களோ தெரியவில்லை. தமிழர் கட்சிகள் என்றாலும் சரிதான், சிங்களவர்கள் கட்சிகள் என்றாலும் சரிதான், இவர்கள் அவர்களை பேரினவாதிகள் என்கிறார்கள், அவர்கள் இவர்களை இனவாதிகள் என்று சொல்லுகிறார்கள். ரெண்டு பேரும் இனவாதிகள் என்று எங்களுக்கு தெரியும். இந்த இனவாதம் பேசினால்தான் அரசியலில் தாங்கள் நினைத்ததில் சாதிக்க முடியும் என்ற எண்ணம் சிங்களவர்கள் மத்தியில், அதாவது சிங்கள அரசியல்வாதிகளிடம் இருந்தது போல, தமிழ் அரசியல்வாதிகளிடம் இருந்தது போல ஜேவிபிக்குள்ளும் அந்த கருத்து வந்திருக்கணும்தான் என்ன பொறுத்தவரை நான் நினைக்கிறேன். அது ஜேவிபியோட எங்களுக்கு நெருக்கமான தொடர்பு பெற இருக்கே இல்லை. ரோவண விஜய் வீர கம்யூனிஸ்ட் கட்சி மெம்பராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் வரையில் பழகினர். அவர் ஜேவிபி என்று போன பிறகு எங்களுக்கு அவருக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. நம்ம அவரோட பழகி இருக்கிறோம். அப்போ அவர் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக தான் பேசினார். பிறகு அவருடைய செய்திகள் எல்லாம் ரொம்ப சந்தேகத்துக்குரியதாக மாறி போயிட்டு. தமிழர்களின் இனப்பிரச்சினைக்கு சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலேயே தீர்வு காணப்பட வேண்டும் என்று அன்றே கூறிய சண்முகதாசன் அவர்கள்
தமக்கு எதிரான அடக்குமுறைகளில் இருந்து தம்மை காத்துக்கொள்ள தமிழர்கள் ஆயுதம் ஏந்தியதில் உள்ள நியாயத்தையும் ஏற்றுக்கொண்டுள்ளார். When the Sri Lankan government used its army to suppress the Tamil people, they had no alternative but to resist. Actually, they have come to this position because they resisted. If they had not taken up arms, they would be nowhere. Nobody will talk to them. Nobody will recognize them. எப்படி இருந்த போதிலும் தமிழர்களின் கடந்த கால துயரங்கள் களையப்பட்டு அவர்களது அபிலாஷைகளுக்கு மதிப்பளிக்கப்படும் பட்சத்தில் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் அனைத்து மக்களும் ஒன்றாக வாழ்வதற்குரிய சாத்தியம் இருக்கின்றது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். If you mean peacefully live together, that is inside a single state, I think the possibility exists, and that is why we have not put forward or supported the demand for Elam. I think that it is in the interest of the ordinary Sinhalese people and the Tamil people, with the Tamil people living in an autonomous region where they control all local matters affecting them, all except certain central matters like finance, defense and external affairs. It should be possible for the ordinary Tamil people and the Sinhalese people to live. Because, I mean, let us also remember one thing and to stress that there are more things that unite the Sinhalese and the Tamils than that divide them. And they are from the same racial stock origin. Both came from India at different periods in history. But basically, they are the same. The religions, one is most Buddhist, the other Hindu. There are two religions which are very similar. One sprang from the other. They worship the same God, sometimes in the same temple. You can very difficult to distinguish a Sinhalese from a Tamil on an average. So the question is that there is no reason why they could not live inside the same state and peacefully, and they have lived. And it is possible, I think, in the future even to live. But it means an effort by the political leadership of the country to remove the past grievances and the past misunderstandings that have created this gulf. தோழர் சண்முகதாசனின் கருத்துகள் உரிய காலத்தில் ஏற்கப்படாதது குறித்து அவரது தோழர்கள் மத்தியில் இன்றும் ஆழ்ந்த கவலை காணப்படுகிறது. இன்று பல ஆண்டுகளுக்கு பின்னர் அவரது கருத்துகளில் உள்ள யதார்த்தத்தை பலர் ஏற்கின்ற போதிலும் காலம் கடந்துவிட்டதே என்ற வருத்தமும் அவர்களை ஆட்கொண்டுள்ளது. தோழர் சண்முகதாசன் அருமையான கருத்துக்களை, ஆணித்தரமான கருத்துக்கள் எல்லாம் வைத்தார். அது நிகராக ஈடாக ஒரு தரம் ஒன்றுமே ஒரு கருத்தை எதிர்கருத்தை வைக்கிறதற்கு வாய்ப்பளிக்க முடியாத வகையிலே அவர் சொன்னார். அதுதான் மேல் நடந்தது. காலம் போன பிறகு நாங்கள் இப்ப வருத்தப்பட்ட என்ன செய்கிறது? இத்தனை பேருடைய உழைப்பு, இத்தனை பேருடைய தியாகம், இத்தனை பேருடைய பெரும் பெரும் கனவுகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டன. நாங்கள் உண்மையிலே எங்களுடைய காலத்தின் வாழ்க்கையிலே பல நல்ல அம்சம், நல்ல பகுதிகளை எல்லாம் வீணாக்கி போட்டோம் என்று வருந்தினோம். அந்த பிரிஞ்ச போது பிறகு நல்ல மாதிரி நாங்கள் நிமிந்து வருகிற நேரத்தில் இந்த இனவாத போராட்டங்கள் இன்னொரு பாதிக்கப்பட்டோம். மீண்டும் இப்ப பேச்சுவார்த்தையில நாங்கள் எது ஆரம்பத்தில் பேசணுமோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறார்கள் எல்லாரும். ஆம், இலங்கையின் சிறந்த அரசியல் தீர்க்கதரிசியின் அன்றைய கூற்றுகள் ஏற்கப்படாதது உண்மையில் ஒரு பெரிய இழப்புதான். இனிமேலாவது அவற்றை உணர்ந்து பாட்டாளி வர்க்கத்தின் போராட்டம் சிறந்த வழியில் முன்னெடுக்கப்படுமானால் அவரது கனவுகள் நிஜமாகலாம்.